விஎம் ஃபேமிலியில் இன்றைக்கி சிறுதானியத்தை வச்சு முறுக்கு செய்ய போகிறேங்க. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற அரிசி தினை அரிசிங்க. தினை அரிசி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ 1/4 டம்ளருக்கு கம்மியாக உளுந்தெடுத்து இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. 1/2 டம்ளர் பொட்டுக்கடலையை லைட்டாக வறுத்து இதையும் பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ 2 மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தினை அரிசி ஊற வச்ச அரிசியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட சளிச்சு வச்சுருக்கிற மாவையும் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக ஓமத்தை நல்லா தேய்ச்சி போட்டுக்கலாங்க. இது கூட கொஞ்சம் எள்ளும் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க. இது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு கரண்டியில் எண்ணெய் தேய்ச்சி இந்த மாவை நல்லா முறுக்க புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நான் சுத்தமான தேங்காய் எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. பபிள்ஸ் நின்ன உடனே 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி சிறுதானியத்தில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களோட உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டம்ளர் தினை அரிசிக்கு 1/4 டம்ளருக்கு கம்மியாக உளுந்து 1/2 டம்ளர் பொட்டுக்கடலைங்க. இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.